நடிகர் தனுஷ் அவருடைய 2வது திருமணம் குறித்து அவருடைய குடும்பத்தினர் ஒரு முக்கியமான தகவலை இப்போ பகிர்ந்திருக்காங்க. ரொம்ப நாளாவே இணையத்துல பேசப்படும் ஒரு விஷயமா இருந்துட்டு வருது அப்படின்னா, நடிகர் தனுஷ் 2வது திருமணம் பண்ணிக்க போறாரா அப்படிங்கிற விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இணையத்துல ரொம்ப பிரபலமா பேசப்பட்டு வந்தது. ஆனா நிறைய பேரோட கண்ணோட்டத்துல என்ன தெரியுது அப்படின்னா, தனுஷ் அவர்களுக்கும் ஐஸ்வர்யா அவர்களுக்கும் எந்த ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது செட் ஆகல அப்படிங்கிற மாதிரியும், இதுலேருந்து விடுபட்டு விட்டா நம்ம திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக கவனம் செலுத்தலாம். அது மட்டும் இல்லாம, இதன் காரணமா விவாகரத்து பெற்று வரலாம் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய பேரால பேசப்பட்டு வந்தது. ஆனா, சமீப காலத்துக்கு முன்பு தனுஷ் அவர்கள் வீட்ல ஒரு சில ஃபங்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அந்த ஒரு ஃபங்ஷன்ல தனுஷ் அவரோட அக்கா வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்க அந்த ஒரு பேச்சு தான் இப்போ இணையத்தில ரொம்ப பரவலா பேசப்பட்டு வருது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில தனுஷ்க்கும், ஐஸ்வர்யாவுக்கும் திருமணம் செய்து வைக்கும்போது எங்களுக்கே பிடிக்கல தான். ஆனா, தனுஷ் ஆசைப்பட்டார் அப்படின்னு காரணத்தால நாங்க திருமணம் பண்ணி வச்சோம். அதன் பிறகும் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நிம்மதியான வாழ்க்கைய வாழ்றாங்க அப்படின்னு தான் நாங்க நெனைச்சோம். ஆனா, ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க அவங்க தங்கியிருக்க வீட்டுக்கு போகும்போது ஐஸ்வர்யா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள மதிக்கவே மாட்டா. ரொம்பவே திமிரு பிடிச்ச பொண்ணா இருப்பா. அதனாலே நாங்க தனுஷ் வீட்டிற்கு செல்வத அதிகபட்சமா நிறுத்திவிட்டோம். நாங்க தனுஷ பார்க்கணும் அப்படின்னா, அவர வெளிய வர வச்சு தான் நாங்களே பார்ப்போம். போக போக தான் தெரியுது தனுஷ், ஐஸ்வர்யாவுக்கும் எந்த விதத்திலும் செட் ஆகல அப்படிங்கிறது எங்களுக்கே தெரிஞ்சுது. அதுவரையுமே தனுஷ் நல்லா ஹேப்பியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு நாங்க நெனைச்சோம். ஆனா, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, தனுஷ் மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே குறைவா வந்து பார்த்தோன்னா, எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாத வகையில வந்து பார்த்தோன்னா, ரொம்பவே சோர்வா இருக்கிறது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அதன் பிறகும் பல நாட்கள் வந்து எங்ககிட்டயே சொல்லி அழுவான். அது மட்டும் இல்லாம கஷ்டப்படுவான். நாங்க சொல்லியிருக்கிறது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ வெளிய வந்துடா. ஏன் அப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட வாழ்க்கையில நீ இருக்கிற? உனக்கு இன்னும் வயசு இருக்கு. நீ சினிமா துறையில இன்னும் அதிகமா சாதிக்கணும். நீ பயணிக்கக்கூடிய பயணங்கள் வந்து இன்னும் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி நாங்க தனுஷ் கிட்ட பேசியிருந்தோம். அதன் பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்துட்டு இதெல்லாம் வந்து செட் ஆகாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டு விவாகரத்து அது வரைக்கும் போனான். பிறகு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் தனுஷ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. கெஞ்சியும் இருக்காரு. உங்களுக்கு 2 பசங்க வந்து இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கைய வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. நீங்க இப்படி பண்ணா அவங்க வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படிங்கிற மாரி பேசியிருக்காரு. இதெல்லாம் கேட்டுக்கிற தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் அமைதியா இருந்திருக்காரு தன்னோட வாழ்க்கையில. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க மாரி தெரியல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருக்காங்க. இதன் காரணமா வந்து பார்த்தீங்கன்னா, தனுஷ் விவாகரத்து அப்படிங்கிற முடிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. இதுக்கு எங்க குடும்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சம்மதம் தெரிவிச்சிருந்து நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா நாங்க விவாகரத்து வாங்காம விட மாட்டோம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அந்த அளவுக்கு அந்த மாரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். கண்டிப்பா வந்து விவாகரத்து வாங்கி நாங்க அவனுக்கு வந்து 2வது திருமணம் செஞ்சு வைப்போம் அப்படிங்கிற மாரி வந்து தனுஷ் அவங்களுடைய சகோதரி சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் 2 பசங்க இருக்காங்களாம். ஆனா அவங்களுக்கு என்ன வேணுமோ அத நாங்க பார்த்துப்போம். ஆனா இதுக்கோசரம் வந்து என்னோட தம்பியோட சந்தோஷத்த நாங்க விட முடியாது. அவனுக்கு 2வது திருமணம் வச்சா கண்டிப்பா நாங்க பண்ணி வைப்போம் அப்படிங்கிற மாரி தனுஷ் அவங்களோட அக்கா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ தனுஷ்க்கு பார்த்துருக்க பெண் எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உறவினர்கள் வந்து ஒரு பெண்ணை வந்து பார்த்துருக்காங்களாமா. இப்போ அவங்களுக்கும் தனுஷ்க்கும் வந்து ஒரு சில பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்காமா. ஆனா தனுஷ் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, என்னோட இளம் நடிகை வந்து ஒருத்தர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாரி தனுஷ் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ அதனாலேயே வந்து 2 வீட்லயும் வந்து பேச போறாங்களாமா. அதில யாரு தனுஷ்க்கு பிடிச்சிருக்கோ அவங்கள வந்து திருமணம் செஞ்சு வைக்க போறாங்களாமா. இப்போ வந்துட்டு இந்த ஒரு விஷயம் தான் வந்து அவங்க அக்காவோட முடிவா இருக்கு. அவங்க அக்காவோட முடிவா வந்து அவங்க குடும்பத்தில வந்து ஒரு மிகப்பெரிய முடிவா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டு வருது. இப்போ சர்ச்சையில போயிட்டு இருந்த தனுஷ் 2வது திருமணம் வந்து இப்போ மிகப்பெரிய அதிகாரப்பூர்வமா உறுதியாகி இருக்கு. இந்த விஷயத்த கேள்விப்பட்டு ரஜினிகாந்த் அவர்கள் மிக மன உடைச்சல் வந்து இருந்திருக்காராமா.